உதம்பூரில் உள்ள இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் கர்னல் மீரான் சிங், இந்திய ட்ரோன் போர் பிரிவின் தலைமை அதிகாரி, செயற்கைக்கோளின் நேரடி படங்களை கண்காணிக்கிறார். தில்லியிலிருந்து அத்துமீறாத கட்டளை வருகிறது. தாக்கும் முன் தடுக்க வேண்டும். தரையில் ஒரு சிப்பாயும் இல்லாமல். தவறேற்கக் கூடாது. ஆபரேஷன் ஸ்கைஃபயர் துவங்கப்படுகிறது. 2 இந்திய ஸ்டெல்த் ட்ரோன்கள் வஜ்ரா 1 மற்றும் வஜ்ரா 2 லடாக்கில் உள்ள ரகசிய தளத்திலிருந்து புறப்பட்டு விரைவில் எதிரியின் வான்வழிக்குள் நுழைகின்றன. இவை ஏய் வழிநடத்தும் அமைப்புடன், வெறிகொள்ள முடியாத புள்ளி தாக்க குண்டுகளுடன் முழுமையாக சத்தமில்லாமல் இயங்குகின்றன. அதே நேரத்தில் பாகிஸ்தான் ரேடார் சிஸ்டம் ஒரு அசாதாரண இயக்கத்தை கண்டறிகிறது. 2 இடைமறிப்பு ட்ரோன்கள் முசாஃபராபாத்தில் இருந்து புறப்படுகின்றன. வானில் அமைதியான ஒரு ட்ரோன் டாக் ஃபைட் உருவாகிறது. வஜ்ரா 2 எதிரி ட்ரோனை கண்டுபிடித்து வானில் அழிக்கிறது. வஜ்ரா 1 நோக்கத்தை அணுகுகிறது. அது ஒரு கடுமையாக காப்பாற்றப்பட்ட தற்கொலை தாக்குதலாளர்கள் பயிற்சி பெறும் முகாம். அவ்வேளை ஒரு லேசர் வழிநடத்தும் குண்டு வீழ்கிறது. நேரடி தாக்கம். முகாம் நொறுங்குகிறது. உதம்பூர் கட்டுப்பாட்டு மையத்தில் கர்னல் மீரான் ஒளிப்படங்களை பார்ப்பார். அனைத்து இலக்குகளும் அழிக்கப்பட்டன. பொதுமக்கள் பாதிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் இழப்புகளை மறுக்கிறது. இந்தியா முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அந்த வானத்தில் 2 இரும்பு பருந்துகள் ஒரு பெரிய மனிதாபிமான விபத்தை தடக்கியதாகச் சொல்கின்றன. முடிவுரை: போரெல்லாம் கொடியுடன் நடக்காது. சில போர்கள் அமைதியாகவோ மெட்டலான பருந்துகள் மூலம் வெல்லப்படுகின்றன.